அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். நீங்க பார்க்க போற டாபிக் பார்த்தா ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். மொத்தம் மூணு மாடல் தான் இருக்கு. 3 டைப் தான் இருக்கு நமக்கு. சரிங்களா? இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போறோம். அடுத்த 2-3 வீடியோவில் நம்ம ரெண்டாவது டைப் 3வது டைப் சொல்லி பார்த்துடலாம். சரிங்களா? இந்த ப்ராபபிலிட்டி டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ரொம்ப கேட்பாங்க இதுல இருந்து. சரிங்களா? இப்போ பார்ப்போம். நம்ம என்ன சொல்லிருக்காங்க, ஒரு பையில என்ன இருக்கான், 1 முதல் 100 வரை என்ன எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுல 100 சீட்டுகள் இருக்கான். சரிங்களா? அந்த ஒரு சீட்டு மட்டும் எடுக்கிறாங்க. ஒரு சீட்டை மட்டும் எடுக்கிறாங்களா, அவர் எடுக்கப்படும் அந்த சீட் எடுக்கிறாங்களா, அந்த சீட் என்னவோ அது இருக்கணுமா, 10ஆல வகுப்படுற மாதிரி இருக்கணுமா. சரிங்களா? அப்ப என்ன நிறுவனத்துக்கு கிடைக்குது, என்ன மாதிரி ப்ராபபிலிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் உங்க ஃபார்முலா. சரிங்களா? இங்க டோட்டல் மேல என்ன கேட்டிருக்காங்க, என்ன நிறுவனம் கிடைக்க போகுது, நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதை போட போறோம். கீழே டோட்டல், மேல என்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன பாசிபிள் இருக்கு அந்த வேலையை மேல போடுறது. சரிங்களா? 1 முதல் 100 வரை தான் சொல்லியிருக்காங்க. 10 சீட்டு தான் சொல்லியிருக்காங்க. 10ஆல வகுப்பு பண்ணுமா. அப்ப 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 கண்டிப்பா போடணும். சரிங்க? ஏன்னா 100 வரைக்கும் இருக்காங்கல்ல, அப்ப 90 ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, 100 வரைக்குமே போடணும். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. இங்க 2 இருக்கு, 2, 4, 6, 8, 10. ஓகேவா? அப்ப எவ்வளவு பாசிபிலிட்டி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க, 10 பாசிபிலிட்டி கிடைக்கும். சரியா? மொத்தம் எத்தனை நம்பரு, 100 நம்பர். சரிங்களா? 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா 1/10. மெயினா எல்லாரும் போடக்கூடியது, எல்லாரும் 90 வரைக்கும் தான் போடுவாங்க, 100 வந்து போட மாட்டாங்க. சரிங்களா? மெயினா தப்பு பண்ணக்கூடிய இடமே இந்த இடம் தான். ஸோ 100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, நம்ம 100 வரைக்கும் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். சரிங்களா? அப்போ 1/10 தான் அவங்களுடைய ஆன்சர். இதே போல 2வது சம் பார்க்கலாம். 2வது சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. 12 நல்ல முட்டைகள் உள்ளதா, 3 வந்து அதிக போன முட்டைகள் உள்ளதா. அப்ப மொத்தமா எத்தனை இருக்கு, 12 குட்டா இருக்கு, 3 வந்து வேஸ்டா போச்சு. அப்ப டோட்டல் எவ்வளவு இருக்கும் நமக்கு, 15 இருக்கும். 15 இருக்கும். சரியா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க, சம வாய்ப்பு முறையில், அதாவது ப்ராபபிலிட்டி முறையில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு முட்டை அதிகதா இருப்பதுன்னா அப்படி என்ன நிறுவனத்தில் வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒண்ணுமே இல்லை, மொத்தம் எத்தனை, நம்ம எப்போதுமே டோட்டல் தான் போடுவோம். டோட்டல் 15. அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான், அதிக முட்டை தானே கேட்டிருக்கான். ஒண்ணுதானே சமயப்போல ஒரே ஒரு முட்டை தானே கேட்டிருக்கான். ஒரே ஒரு முட்டை, அதுவும் அதிக முட்டையா வேணுமா, 3. அவ்வளவுதான். இது வந்து எப்படின்னா இருக்கலாம், 3 சொல்லுவாங்க, 3/15. இதையும் கேன்சல் பண்ணாமா, கேன்சல் பண்ணா 1/5. ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன கேட்டிருக்கானோ அதை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணாலே போதும். கீழே டோட்டல் போடணும், மேலே என்ன பாசிபிலிட்டி இருக்கோ அதை போடணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். இதே போல நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம மாடல் பார்க்கலாம். தேங்க்யூ.